எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வீட்டில் தங்குவதில்லையா? கடன் பிரச்சனை ஓயவே இல்லையா? அதிர்ஷ்டமும் நன்மையும் கிடைக்க வேண்டுமென்றால் சில எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் சில பரிகாரங்களை இங்கே நான் சொல்லப் போகிறேன். இந்த பரிகாரங்களை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்குங்கிறது சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச வரை இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காகவும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க பரிகார வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் இல்லது வரவேற்பு அறையில், ஹால்னு சொல்லக்கூடிய வரவேற்பு அறையில் 2 யானை சிலைகளை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 2 குதிரை சிலையிலும் வச்சுக்கலாம் அதோடு சேர்ந்து. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை பெருக்கக்கூடிய சக்தி இந்த வகையான சிலைகளுக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில், அதாவது நில வாசலில் குதிரை படம் அல்லது காளமாடு படம் வாங்கி வைக்கலாம். இதை நீங்கள் பார்க்கும்படியாக வைக்க வேண்டும். அதாவது நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு வர்ற மாதிரி நீங்கள் இந்த 2 படங்களுக்கும் வீட்டில் உள்ள வறுமையை குறைக்கிறது தன்மை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த 2யுமே நீங்கள் வீட்டில் தினமும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் குறையிறத நீங்கள் பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று பச்சை கற்பூரம். இது நம்ம பூஜை செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, முக்கியமான பொருளில் இது ஒன்றுன்னு கூட சொல்ல போகிறோம். அதே போல் இதை ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி மிளகு, ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிச்சு கட்டிட்டு பூஜை ரூம்லேயே வச்சுருங்க. தினமும் நம்ம விளக்கேற்றி எப்படியும் சாமி கும்பிடுவோம்ல, அந்த சாமி கும்பிடும் போது இந்த வழிபாட்டின் போதும் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கல்கள் பணப்பிரச்சனைகள் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே இந்த வேண்டுதலில் நான் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வமான எந்த கடவுளாக இருந்தாலும் சரிங்க, அந்த கடவுளை வணங்கிக்கோங்க. இந்த முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பணம் வைக்கிற இடத்துலோ அல்லது பீரோவிலே வச்சுருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மரப்பெட்டிக்குள்ளே பணம் வச்சுருப்பாங்க. அது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பணப்பெட்டியை வந்துட்டு மரப்பெட்டியாலானதை வந்துட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி நீங்கள் மரப்பெட்டியில் வந்துட்டு இந்த ஒரு முடிச்சு நீங்கள் வச்சுருங்க. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா, அந்த பணப்பெட்டிங்கிறது வந்து அது நீங்கள் மரத்தால் ஆனதாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி வச்சுருந்தாலும் சரி, அது எப்போவுமே காலியாக மட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில சில்லறை காசுகள், ஒரு 5 ரூபா 10 ரூபா நோட்டாவது இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே காலியாகக்கூடிய சூழ்நிலையே வராதுன்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பீர்வோவில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பீர்வோவில் வச்சுருங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பீர்வோவை வந்துட்டு வாங்கி வைக்கும் போதிலிருந்து பீர்வோவை வந்துட்டு வெளியில் மட்டும்தான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது வெளியில் துணி எடுக்கிறது மடிக்கிறது அந்த மாதிரி தான் வைப்போமே தவிர, அந்த பீரோவுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அறையை வந்து யாருமே எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அதில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை தண்ணியில் நல்லா கலந்து அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அடிக்கடி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி திறக்கும் போது ஒரு சில பச்சை கற்பூரத்தை நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். முடிஞ்ச வர மாதத்தில் ஒரு வாட்டியாவது அந்த பீரோவுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி அறையை க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடனை அடைப்பதற்கு முயற்சியில் நீங்கள் இறங்கினீர்கள் அப்படின்னா உரிய பலன் விரைவில் கிடைக்கும். 1 மாதம் கழித்து இந்த முடிச்சுன்னு நீங்கள் ஓடும் தண்ணீரில் விட்டுறலாம். அப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆறோ ஓடையோ குளம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாராவது கால் தடம் படாத இடத்துல, கோயிலில் பார்த்திங்கன்னா மரத்தடி இருக்கும், அங்கே யாரோட கால் தடமும் படாது. இல்லை உங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் செடி மரம் வைக்கிறதா இருந்தீங்கன்னா கூட அங்கே கூட நீங்கள் போட்டுடலாம். இப்படி கூட நீங்கள் வந்துட்டு 3 மாதங்களுக்கு செஞ்சுட்டு வாங்களே, கடன் பிரச்சனை நீங்கி குடும்பத்தில் பண வரவு பெருகும் அப்படின்னு பெரியவங்களால் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, வாசலில் பூக்கள் அதிகம் பேர் நீங்கள் வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க, உருளி. அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வாசலில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணி நிரப்பு, அதில் பூக்களை போட்டு வைக்கலாம்.
முடிஞ்சவங்க அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை சுற்றி ஒரு அழகான கோலம் கூட பச்சரிசி மாவில் போட்டு வைங்க. முடியாதவங்க பரவாயில்ல, ஆனால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பெண்கள் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சமையல் அறையில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்திருக்குது. அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை டப்பா. ஆமாங்க, நம்ம வீட்டில் சர்க்கரை டப்பா இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது நீங்கள் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அஸ்கா சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அதாவது வெள்ளை சர்க்கரைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை டப்பாவில் நீங்கள் வந்து ஒரு வெள்ளி ஸ்பூனை ஒன்று வாங்கி அதில் போட்டு பாருங்கள். அது ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது வெள்ளியால் இருந்துச்சுன்னா போதும். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்துட்டு வெள்ளி ஸ்பூன் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை நல்லா சுத்தபத்தமாக நல்லா கழுவி அதை நல்லா காய வச்சு அந்த டப்பாக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணி பாருங்களேன். சர்க்கரை டப்பாவில் நம்ம வந்து வெள்ளி ஸ்பூனை போட்டால் என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரியது வந்துட்டு வெள்ளி. ஸோ அவருடைய ஆசி நமக்கு கிடைச்சாலே நமக்கு வீட்டில் எப்போவுமே நல்லது நடக்கும். அல்லது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் சிறிய வெள்ளி ஸ்பூனையாவது சர்க்கரை டப்பாவில் போட்டு வச்சுருங்க. முடிஞ்சால் வெள்ளி டம்ளர்லேயே தண்ணீர் குடிங்க. டம்ளர் வெள்ளி டம்ளராக பயன்படுத்தும் போது தரித்திரம் மெல்ல மெல்ல விலகுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மொச்சையை முடிச்சாக கட்டி தூங்கும்போது தலகணைக்கு அடியில் வச்சு தூங்குங்க. காலையில் கண் விழிச்சதுமே அதை ஒரு அலமாரியில் வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் வந்து தூங்கும்போது அந்த மொச்சையோட அந்த மூட்டை எடுத்து மறுபடியும் நீங்கள் தலகாணி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்கிறது சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 48 நாள் கழித்து இந்த மூட்டையை இந்த மொச்சை இருக்கிறக்கூடிய அந்த பையை என்ன பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு ஒன்று கால்படாத இடத்துல அதை வீசிடுங்க. இல்லைனா உங்கள் வீடுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு அதை நீங்கள் கொடுத்துருங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையை பரிகாரத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரியாணி இலையை தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில சமயங்களில் நமக்கே அந்த மாதிரி தோணும். தூங்குற முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு உருவங்கள் இருக்கிற மாதிரியோ, பக்கத்தில் ஏதோ ஷேடோஸ் இருக்கிற மாதிரியோ, இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரியாணி இலையை நீங்கள் கிளியாமலும் விரிசல் இல்லாமலும் ரொம்ப அழுக்காக இல்லாமலும் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்துக்கு. அந்த பிரியாணி இலை அந்த மாதிரி இலையை நீங்கள் 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் வணங்கிட்டு இந்த பிரியாணி இலையை நீங்கள் தலைக்கீழ வச்சு படுத்து பாருங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேண்டுமோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு சுவாமி படத்துக்கு கீழே நீங்கள் வச்சுட்டு தினமும் பூஜை செய்யும்போது அதுக்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களே, சீக்கிரமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன கோரிக்கைக்கான பரிகாரமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதில் விஷயம் நல்லதாக இருந்துச்சுன்னா அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.